அம்மா எங்க இருக்கீங்க? கவி, அம்மா அடுக்கலையில இருக்க, இங்க வாமா. ஓ வரேம்மா. அம்மா சொல்லு கவி, என்ன ஆச்சு? நான் தாவாணி எல்லாம் வச்சிருந்தேன்ல, அந்த கபோர்டு பூட்டி இருக்குமா சாவி போட்டு. அதோட சாவி எங்க வச்சீங்க? நீ தான் தாவணி போடக்கூடாது சொல்லிட்டு நான் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். ஏமா? பின்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், தாவணி மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன். காலேஜ் போகும்போது வாங்கி வச்ச சுடிதார் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதை எடுத்து போட மாட்டியா இனி நீ? அது இனி சைஸ் பத்தாம மக்கி போய் நஞ்சு போய் இனி போட முடியாமல் கிழிச்சு தூக்கி போடணும். அதை யார் போடுவா? அதை எடுத்து போடு இனி. ஒரு 4-5 தாவணியை வாங்கி வச்சுக்கிட்டு அவள் அதையே போட்டுக்கிட்டு தெரியவா. போய் சுடிதார் எடுத்து போடு. சும்மா தாவணியை மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்பேன். சுடிதாரும் போடணும் இனி. தாவணியை மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தேன்னா இனி நான் எடுத்து போட்டு அது யாருக்காவது கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். சரிம்மா போ. நானும் பார்த்துட்டே இருக்கேன், சூப்பர் மார்க்கெட் போனதுலேருந்து தாவணியை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கா. சுடிதார் எல்லாம் மக்கி போய் நஞ்சு போய் தூக்கி போட்டதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ. இந்த நேத்திரம் கிளம்புனானோ என்னமோ தெரியல. ஸ்லாப்ல இருந்து அந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து தாடான்னு அப்பவே சொன்னேன், இன்னும் வரான் அவர்கிட்ட. அம்மா வா கவி, சுடிதார் போட்டியா? ஆமாம்மா. சரிம்மா, நல்ல சுடிதார் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடலாம்ல? இல்லைம்மா, இது போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீலாக இருந்துச்சு, அதான் இதை எடுத்து போட்டேன். அப்படின்னு பார்த்தனா நீ அங்கே இருக்க சுடிதார் எல்லாத்தையும் தான் எடுத்து போடணுமே. எல்லா சுடிதாருமே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட்டாக போட்டது. சிரிக்காத. அப்பாவும் தம்பியும் இன்னும் கிளம்பலையாம்மா? அப்பா இருந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்கம்மா ஹாலில். தம்பி அவன் ரூமில் தான் இருந்தான். சமயம் ஆவலையா இவனுக்கு இன்னும்? ஐயோ, இப்போ வருவாம்மா, நான் கூப்பிடுறேன். போ அவனை கூப்பிடு, எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, அவனு கிளம்பல பாரு. சரிம்மா. எழுந்து சமைக்கிற நம்மளே எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இவங்க எழுந்து சும்மா கிளம்பி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்கிடுவாங்க. இந்த அனினா பொண்ணை இன்னும் காணலை. நேரமே வாடி, இன்னைக்கு சீக்கிரமாக காலேஜ் போகலான்னு சொன்னேன். வராளான்னு பாரு. இதோ வரா. நான் நேரமே உன்னை வர சொன்னேன், நீ எப்படி வர? சாரிடி, நான் நேரமே கிளம்பிட்டேன்டி. எங்கள் அம்மா தாண்டி ஃபுட்டு கட்டுறதுக்கு லேட் ஆக்கிட்டாங்க. எனக்கே டென்ஷனாக ஆயிடுச்சு. நீ சீக்கிரமே வந்துட்டியோ? பின்ன நான் அப்போவே வந்துட்டேன். வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கலான்னு நினச்சேன், நீ அப்போ பார்த்தா கரெக்டாக வந்தியே. சரி விடு. ஆனால் இன்னைக்கு தப்பு என் மேலே இல்லை, எங்கள் அம்மா பண்ண தப்பு தான். அதனால தான் உன்னை பொழைச்சி போன்னு விடுறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னைக்கு நீனு வருண் கிட்ட பேச போகும்போது நான் இருக்க மாட்டேன், நான் கிளாஸ் ரூம் போயிடுவேன் சொல்லிட்டேன். நவமித்ரா என்னடி? என்ன நொன்னடி? போ, என்னாலாம் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அதுவும் அந்த கருப்பை முன்னாடி. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ண மாட்டேன். அப்போ கிளாஸ் ரூமில் போய் என்ன பண்ண போகிறேன்? நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன். உனக்கு ஏன்? உனக்கு தான் ஆள் இருக்குல்ல, போ நீ ஆள்கிட்ட போய் பேசு. இந்த ஓய்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதடி. நான் வெயிட் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். போ, நீ கிளாஸ்க்கே போ. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கிளாஸ்க்கு போக தான் செய்வேன். பஸ் வருது பாரு, வா போகலாம். கவி இங்க வா. இதோ வரேன்ப்பா. இங்க வந்து இந்த ட்ராலில இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒதுக்கி வை. சரிப்பா, அப்ப இருங்க, நான் இதை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அங்க வந்துடுறேன். சார், நான் வரும்போது மட்டும் எப்பவும் சூப்பர் மார்க்கெட் காலியா இருக்க மாதிரியே எனக்கு தோணும். உள்ள போய் பார்ப்போம். யார் அது? வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்களில்
ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் அதீத் ரொம்ப தப்புடா, அப்படிலாம் பார்க்காத. ஐயோ, எனக்குன்னே எல்லாம் வந்து அமையும் போல. ஏங்க மீனா இன்னும் வரலையோ? வார்த்தை எதுவும் பேசிட தோணல, வாழ்வே இனி நீ தாண்டி. என்ன உதடுடா இது. ஏங்க நான் தான். ஆ தெரியுது, நான் சட்டன் கூட்டதும் பயந்துட்டேங்க. நீங்க சரியான பயந்தாங்கோலி தெரியுமா? நான் ஒன்றும் பயந்தங்கோலிலாம் இல்லை, நான் ரொம்ப தைரியசாலி. நிஜமாவா? ஆமா, நான் தைரியசாலி தான். நான் யாருக்கும் எதுக்கும் பயப்படவே மாட்டேன். அப்ப இப்ப பயந்தது? நான் பயப்படவே இல்லைப்பா. நான் போய் வேலை பார்க்க போறேன். உங்களுக்கு வேலை இருக்கு சொன்னாங்க அப்பா, வரீங்களா இல்லையா? வரேன் வரேன். வாங்க. ஏங்க ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு? இல்ல, இன்னைக்கு என்ன சுடிதார்ல வந்திருக்கீங்க? அதுவா, அம்மா தொல்லை தாங்க முடியல. சுடிதார் எல்லாம் வாங்கினது அப்படியே இருக்கு. நீ காலேஜ் போகும்போது போட்டது லாஸ்டா, அதுக்கப்புறம் சுடிதாரே போடுறதில்ல, சூப்பர் மார்க்கெட் போனதுலேருந்து தாவானியே கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்களா, அதனால தான் சுடிதார் போட்டேன் இன்னைக்கு. ஓ சரி வாங்க இனி. ஏங்க இப்போ என்ன? இல்ல, அப்பனா இனி தாவாணி கட்ட மாட்டீங்களா? அது ஏன் நீங்க கேக்குறீங்க? ஐயோ கோவப்படாதீங்க, நான் சும்மா கேட்டேன். தெரியாது, வேலை இருக்கு, போய் செய்யலாமா? சரிங்க வாங்க. எப்பா, இந்த பொண்ணுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. ஆனா கோபப்படும் போது கூட அழகா தான் இருக்கீங்களே. சரி, இங்கே நின்னுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, டெலிவரி வேற இருக்குது. கவி, அந்த சாஸ் ஐட்டம்ஸ்லாம் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணியா? மறந்துட்டேன்ப்பா, அதோ கவுண்ட் பண்ணி சொல்றேன். இந்த ஞாபக மருதிலாம் இருக்க கூடாது, சொல்லிருக்கேன்ல நானு. சாரிப்பா, நான் இப்போ கவுண்ட் பண்ணி சொல்றேன். சீக்கிரம் செய்ய. சாரி இருப்ப இப்பதான். தம்பி. சொல்லுங்க சார். இல்ல, அங்க சாஸ் வந்துட்டு அட்டைப்பட்டியில இருக்குது, ஃபுல்லா நியூவா இருக்கும். அதெல்லாம் எடுத்து கவி கிட்ட கொண்டு கொடுக்குறியா? அதை அடுக்கி வச்சிரும். சரி ஓகே சார், கொடுக்குறேன். சரிப்பா. சரி, அவங்க சொன்னதப்ப எடுத்து கொடுத்துட்டு வரலாம். ஹலோ. ஐயோ, ஏங்க எவ்வளவு பெரிய பாக்ஸ், அது கீழே வைங்க. எந்த பக்கம் இருக்கிற ரேக்ல அடுக்கிற மாதிரி இருக்கீங்க? இந்த சைடா இந்த சைடா? நான் நின்னுக்கிட்டு இருக்க பக்கம் தாங்க அடுக்கணும், இங்க கொண்டு வந்து வைங்க. பாத்துங்க, பொறுமையா. அவ்வளோதாங்க வச்சாச்சு. அது ஒன்றும் வெயிட் ஒன்றும் அவ்வளோ அதிகமா இல்லை. சாஸ் பாட்டில்ஸ் எப்படி வெயிட் இல்லாம இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அதுல ஃபுல்லா பாட்டில்ஸ் இருக்குன்னு தோணல. அப்படியா? ஏங்க டெலிவரிக்கு இன்னும் போக வேண்டாமா? அவ்வளோதாங்க. இந்த ஆல்ரெடி ஓல்டு பாட்டில்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நியூ பாட்டில்ஸ் அடுக்கி வச்சுட்டு போக சொன்னாங்க அப்பா. அவ்வளோதான், இதை அடிக்க முடிச்சிட்டேன்னா போக வேண்டியதுதான். சரிங்க. நான் வேணா அடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டா? ஐயோ வேண்டாங்க, நானே முடிச்சிருவேன், கொஞ்சம் தானே இருக்கு. அப்போ சரி. ஓகே, எல்லாம் கரெக்டாக அடிக்க முடிச்சாச்சு. இனி டெலிவரி போயிட்டு முடிச்சிட்டு வரணும். அப்பா. சொல்லுமா. சாஸ் பாட்டில்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்பட்டுமா? அப்பா லிஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். இனி நீ போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துருங்க, ஓகேவா? சரிப்பா, போயிட்டு வரேன். சரிம்மா, இரு லிஸ்ட் எடுத்துட்டு வரேன். என்னங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சுங்க. அப்பா இனி லிஸ்ட் மட்டும் கொண்டு வருவாங்க, அதை மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். சரி ஓகேங்க. நீங்க கார்ட்டூன்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா?
அதெல்லாம் அப்பவே நான் ஆட்டோவில் கொண்டு வச்சுட்டேங்க. அப்போ சரி, இனி அப்பா லிஸ்ட் கொடுத்ததும் நம்ம கிளம்பலாம். சரிங்க. கவி, அப்பா சொல்லுங்க. இந்தாம்மா லிஸ்ட். தாங்கப்பா. சரி, ஓகேப்பா. எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு? எல்லாம் கரெக்டாக தான் எடுத்து வச்சிருக்கேன். நீ கொண்டு போயிட்டு லிஸ்ட்டை படிச்சு அதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குற. சரியா? எப்பயும் போல தான், மறக்காத. சரிங்கப்பா. சரி, ஓகே. தம்பி போயிட்டு வாங்க, பார்த்து 2 பேரும். சரிங்க சார். கிளம்புறேன்ப்பா. பத்திரம். சுடர் மாறவே இல்லை, அதே போல தான் இருக்காளே. என்ன கொஞ்சம் வயசாயிருக்கு, அவ்வளோதான். சுடரை எப்படி நான் கண்டுபிடிக்காம விட்டேன்? சரி போட்டு, அதான் லாஸ்ட்ல கண்டுபிடிச்சாச்சே, அதுவே போதும். சுடர் வீட்டுக்கு இன்னைக்கு போகலான்னு பார்த்தா பார்சல் வரும், டெலிவரி வரும், எங்கேயும் போகாத வீட்லேயே இருன்னு வேற இவர் சொல்லிட்டாரு. இல்லாட்டி அழகாக சுடர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பேன் நான். பரவாயில்ல, இனி நாளைக்கு போவோம், வேற வழி இல்லையே. நாளைக்கும் ஏதோ டெலிவரி இருக்குது, பார்சல் இருக்குன்னு சொன்னார்னா நீங்களே வந்து வீட்டில் இருந்துக்கோங்கன்னு சொல்லிடணும். சுடர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் அவர் வீட்டுக்கார் இப்படி விட்டுட்டு போனார்? அப்படி என்னதான் நடந்திருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. சுடர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, இனி அவளை கஷ்டப்படவே விடக்கூடாது. நம்ம அவகிட்ட பேசி எடுத்து இருந்தாலே அவள் சந்தோஷமாக ஆயிடுவா. அடுத்த வாட்டி போகும்போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் எங்கே படிக்குதுங்க, என்ன வேலை பார்க்குது எல்லாம் கேட்கணும். இவரும் வேற கேட்க சொன்னாரே, ஏதாவது வேலை இருந்தால் சூப்பர் மார்க்கெட்டில் போட்டு தரலான்னு வேற சொன்னார். அதனால் கேட்குறது தான் நல்லது, மறக்கக்கூடாது. கடன்னு வேலையை முடிச்சுட்டு போய் இருந்து பீஸ் போடணும். கண்மணியை எப்போ மறுபடியும் பார்ப்போன்னு இருக்கு எனக்கு. எப்படி குண்டா ஆயிட்டு இருக்கா இவ? கண்மணி குண்டானாலும் பார்க்க அழகா இருக்கா. அம்மா அப்போவே வர சொன்னாங்க, நான் வந்தேன்னா கிறுக்கி வராமலேயே போயிட்டேன். அப்போவே வந்திருந்தேன்னா அழகா கண்மணியை அப்போவே பார்த்துருக்கலாம். இப்போ ஆள் அடையாளம் தெரியாமல் யார் என்னன்னு கேட்டு விசாரித்து பேச வேண்டியதாக இருக்குது. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கண்மணி, அவளையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சே, இத்தனை வருஷம் கழிச்சுமாச்சு நான் உன்னை பார்த்தேனே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி கண்மணி. மறுபடியும் நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு இருக்கு. உன்கிட்ட நிறைய பேசணும் கண்மணி, நிறைய ஷேர் பண்ண இருக்கு. எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் வராமல் மட்டும் போயிடாத. கண்மணியோட பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குங்கன்னு தெரியல, கண்மணி மாரியே குண்டு குண்டா இருக்குமா? கண்மணி பிள்ளைங்க கண்மணி மாரி இருந்தால் அழகா இருக்குங்க. அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். நீங்க? எங்க வீட்லயும் அதே தாங்க. இப்படி சொல்றீங்க, இட்லி உங்களுக்கு பிடிக்காதோ? அப்படியெல்லாம் இல்ல, கொஞ்ச நாளா இட்லியே தான் செஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதான். அப்பனா வீட்ல வேற டிஃபன் ஏதாச்சும் செஞ்சு தர சொல்லி கேளுங்க. ஐயோ, அம்மாவே பாவம், எதுக்கு, வேண்டாம். அப்பனா இனி இப்படி நினைச்சுக்கோங்க. எப்படி? ஒரு நாளும் இனி இட்லி சாப்பிடும் போது, இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது இட்லி இல்லை இது பூரி, அப்புறம் இன்னொரு நாள் சாப்பிடும் போது இது இட்லி இல்லை இது தோசை அப்படின்னு நினச்சி எதனா ஒன்று நினச்சி சாப்பிடுங்க. அப்பனா உங்களுக்கு அது கஷ்டமா தெரியாதுல்ல? இல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உண்மையை சொல்லணுமா இல்லாட்டி பொய் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் பொய் சொல்லுங்க. பொய்யா? நீங்க ரொம்ப ஜென்டில்மேன் மாரி இருக்கீங்க, அப்படிதான் தெரியுதே. சரி, இப்போ உண்மையை சொல்றீங்களா? உண்மை என்னன்னா, உங்களை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்னு தோணுது. அது சரி, என்ன வச்சு நீங்க இப்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? அப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லிட முடியாது, கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்லலாம். அழகி, உனக்கு இவ்வளோலாம் கலாய்க்கு தெரியுமா? கள்ளி, சிரிப்ப பாரு, அந்த தேவதையே தோத்து போயிடும். ஏங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, கோச்சிக்கிட்டீங்களா? கோச்சிக்கிட்டீங்களா? சொல்றத பாரு. கொஞ்ச நேரம் அமைதியாவே இருப்போம், அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏங்க நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. சத்தியமா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேனே.
சரி இனி நான் அப்படி சொல்ல மாட்டேன், கோச்சுக்காதீங்க. கெஞ்சுறாளே, அழகா இருக்கு. ஏங்க அதீத், ப்ளீஸ் சாரி. ஐயோ, என் பேரை சொல்றாங்க. எவ்வளோ அழகா இருக்கு இவங்க சொல்லும் போது. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கூட கெஞ்சட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் பேசலாம். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஆதித்யனை கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். ஹலோ அதீத், மன்னிக்கவே மாட்டீங்களா? செல்லமே, நீ ஆதித்னு கூப்பிட கூப்பிட எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்போ இனி நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க, அப்படிதானே? பாவம், ரொம்ப கெஞ்சுறாங்க, பேசலாம். ஏங்க சாரி, இனி அப்படி சொல்லவே மாட்டேன். ஐயோ, கோவப்படுறாங்களே. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். எப்படி எப்படி? ஏங்க அதீத், ப்ளீஸ் சாரி. கவி, பேச மாட்டேன். பேச மாட்டேன் சொல்றத பாரு. கவி, நான் பேசவே மாட்டேன்னா பேச மாட்டேன், அவ்வளோதான். ஏங்க கொஞ்ச நேரம் உங்களை கெஞ்ச விடணும்னு நினைச்சு ஆசைப்பட்டேன், அது தப்பா? சரி சரி, சாரி, இனி அப்படி பண்ண மாட்டேன். நான் பேச மாட்டேன். கவி கவி, சரி சரி, சாரி சாரின்னு, இனி இப்படி பண்ண மாட்டேன், கோச்சுக்காதீங்க. நீங்க கவின்னு கூப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கு. சரி பாவம், பரவாயில்ல, நான் பேசுறேன். ஏங்க, நான் தான் சாரி கேட்டேன்ல, பேசவே மாட்டீங்களா? சரி, இனி இப்படி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். கொஞ்சம் சிரிங்கல்ல ப்ளீஸ். சிரிக்க மாட்டேன். ஆனா உள்ள சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேனே. பவ் பவ் பவ். அப்போனா இனி மன்னிக்க மாட்டீங்க, அப்படிதானே? சரிப்பா, இனி நான் இந்த வேலையை விட்டு நிக்கிறேன். யாருக்கும் நான் கஷ்டம் கொடுக்க விரும்பல. ஐயோ வேண்டாம். ஐயோ வேண்டாம். சத்தியமா நான் கோச்சுக்கல, சும்மா தான் இருந்தேன். நீங்க மட்டும் என்ன கெஞ்ச விட்டீங்களே, அதனால உங்களையும் கெஞ்ச விட்டு பார்ப்போமேன்னு நினைச்சேன், அவ்வளோதான். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, சும்மா விளையாடுனேன், அவ்வளோதான். அப்போ சரி, இனி நம்ம பேசலாமே. சரி. உள்ளுக்குள்ள சிரிக்கிறீங்களோ? இல்லையே. இவங்க எப்படி நான் மனசுல சிரிச்சதை கண்டுபிடிச்சாங்க? மாயாவி மந்திரவாதியா இருப்பாங்களோ? திரும்பவும் நீங்க மனசுல சிரிக்கிற சவுண்டு தான் எனக்கு கேக்குது. ஐயையோ, இனி நம்ம சிரிக்க கூடாது. இல்லவே இல்லை. அப்போ சரி,